ஒரு குட் நியூஸ் சொல்லவா? நமக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ரோகிணி. நீங்க வேணா பாருங்க, சந்தீப்க்கு ஒருவேளை கல்யாணம் ஆச்சுன்னா அப்ப நீங்களும் பெரிய மருமகளா மாறிடுவீங்க. இது ப்ரமோஷன் தானே? ஆனா ரோகிணி, இவ பெரிய மருமகளான பொறுப்புகளும் இவளுக்கு அதிகமாயிடும். நீங்க 2 பேரும் பெரிய மருமகளா மாற போறது என்னமோ உண்மைதான். ஆனா வரப்போற புது மருமகளை கவனிச்சுக்கிறதுக்கும் அவளுக்கு நம்ம வீட்டு சம்பிரதாயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டியது உங்க கடமைதான். இதை நீங்க நல்லபடியா செய்யணும். இது உங்க 2 பேர் கடமை மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய கடமைதான். இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக கிட்ட பாசமா நடந்துக்கணும். அப்புறம் தானாவே அவன் நமக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடுவா. ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மரியாதை கிடைக்கணும்னா தகுந்த மாதிரி நடந்துக்கணுமா? அவன் டீச்சர் போது பாரு. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாத்த. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாங்க 2 பேரும் நடந்துப்போம். எனக்கு நல்லா தெரியும். உங்க 2 பேருக்கும் தெரியல புரோகிதர் ஐயா வராருன்னு. அதனால இன்னைக்கு எது சமைச்சாலும் சரி அவருக்கும் தகுந்த மாதிரி செய்யுங்க. சரி, அப்படியே செஞ்சிடுறோம். ரோகிணி, சித்தார்த்துக்கு போன் பண்ணி வரும்போது உன்னோட டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிடு. என்ன? ரோகிணி, என்னாச்சு? நீ ஏன் சித்தார்த்துக்கு போன் பண்ணல? அதான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இத முடிச்சுட்டு அப்புறமா அவருக்கு போன் பண்றேன். ஏதாவது பிரச்சனையா ரோகிணி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு கால் பண்ணேன். ஆனா அவர் போன் அட்டெண்ட் பண்ணல, மீட்டிங்ல இருந்தாரு நினைக்கிறேன். நான் அப்புறமா கால் பண்ணி பேசுறேன். முதல்ல நீ கால் பண்ணல, இப்ப பண்றதுல என்ன தப்பு இருக்க? உன் புருஷனுக்கு போன் பண்றதுக்கு நீ எதுக்காக இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்க? போன் எடுக்கல, ஏதோ வேலையா இருக்காரு போல. நான் அப்பவே சொன்னேன்ல. பரவாயில்ல விடு, நான் பிரேம்க்கு போன் பண்ணி சொன்னா அவர் வாங்கிட்டு வந்துருவாரு. என்னாச்சு? சித்தார்த்த ரோகிணி 2 பேரும் நல்லா தானே இருந்தாங்க. சித்தார்த்தனா, என்னாச்சு? ஏன் நீங்க மீட்டிங்க்கு வரல? ஓ மீட்டிங் இருக்குல்ல. சரி வா, நாம 2 பேரும் மீட்டிங் போலாம். மீட்டிங் முடிஞ்சிருச்சு, இப்ப அங்க இருந்தா வரேன். அடுத்த மீட்டிங் 2 நாளைக்கு அப்புறம் தான். அதுக்கு இப்பவே கிளம்புனா ரொம்ப ஏர்லி ஆயிடும். சாரி பிரேம், நான் மீட்டிங் இருக்கிறதே பரவாயில்ல விடுங்க. ஆனா 2 நாளைக்கு அப்புறம் நடக்க போற மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு கரெக்ட் டைம்க்கு வந்துருங்க. நான் வரேன். மசாலா டீயா? இது கூட நல்லதுதான்.
சீமா கையால டீ போட்டு கொடுத்தா அத குடிக்கிறதே தனி சுகம்தான். என்னங்க சின்ன பாட்டி பிஸ்கெட் சாப்பிடுங்க. பிஸ்கெட்டா? குடுமா, குடு குடு. பவி, உன் தங்கச்சி இப்பதானே நம்ம வீட்டுக்கு வந்தா, அதுக்குள்ள மறுபடியும் ஏன் ஊருக்கு கிளம்புறா? ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்தாச்சா? இல்ல ஊருக்கு போறாளான்னு கேட்டேன். இல்லைங்க சின்னத்த, பிந்து உங்க எல்லாருக்காகவும் கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருக்கா. இது எல்லாமே அவ கையால செஞ்சது தெரியுமா? எல்லாருக்கும் கிஃப்டா? அக்கா, இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தானே. இவ கையாலேயே செஞ்சு கொண்டு வந்திருக்காளாம். அவ்வளவு டைம் இருக்குமா இவளுக்கு? பெரியத்த, இங்க பாருங்க, இது எல்லாமே அவ கையாலே தயார் பண்ணது. பாத்தீங்களா பெரியத்த, எல்லாமே எவ்வளவு அழகா இருக்குன்னு. இங்க பாருங்க, இவ்வளவு கொஞ்ச டைம்ல உங்க எல்லாருக்காகவும் gift ரெடி பண்ணிருக்கா. ஆமா, போன வருஷம் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். இந்த வருஷம் தான் முடிஞ்சது. இது கடையில வாங்கின மாதிரியே இருக்கு. இல்ல சின்னத்த, இது எல்லாமே இவதான் ரெடி பண்ணது. பரவாயில்லையே பிந்து, இதெல்லாம் நீ உண்மையிலேயே ரொம்ப அழகா பண்ணிருக்க. ஆமா, டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல ஒண்ணு கூட என் சைஸ் இல்ல. இது எல்லாமே பிளாப்பு தான். இன்னைக்கு ரொம்ப சூடா இருக்குல்ல? இந்த நேரம் ஸ்வெட்டர் எதுக்கு? இந்த ஸ்வெட்டரை பார்த்த உடனே எனக்கு இன்னும் சூடா இருக்கு. இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? நான் தான் கொண்டு வந்தேன். அப்படியா? சரி சரி, நீ எல்லாருக்கும் gift கொடுத்து முடிச்சிட்டேனா? ரேவதி கொண்டு வந்த gift காட்ட விடு. அவளும் எல்லாருக்காகவும் gift வாங்கிட்டு வந்திருக்கா. அட, இதெல்லாம் எடுத்து வைங்க. எல்லாத்தையும் எடுத்து வைங்க. எடுங்க எடுங்க. இது பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த போர்வை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா, இது நான் எடுத்துக்கிறேன்க்கா. இது நான் என் ஹாப்பி மூடுக்காக வச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, ரேவதிக்கு வீட்டு வேலை எல்லாம் ரொம்ப நல்லாவே தெரியும். பர்ஃபெக்ட்டா எல்லாம் செய்வா. ஆமா ரேவதி, இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தியா இல்ல செஞ்சியா? ஆமா, நானே செஞ்சது. இது கூட ரொம்ப நல்லா இருக்கு. இதையும் எடுத்துக்கோங்க. இந்தாங்க. இதோட டிசைனும் ரொம்ப நல்லா இருக்கு. சின்னத்த, இது எல்லாமே உங்களுக்காக தான். அது எனக்கு எப்போ புரிஞ்சிடுச்சு. மனோ, போதும் போதும், மத்தவங்களையும் பார்க்க விடு. என்னக்கா நீங்க, இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தானே. நம்ம இருக்க போறது ஒரே வீட்ல, இதெல்லாம் இங்கதானே இருக்க போகுது. யாராவது வேணும் போது என்கிட்ட வந்து கேட்கட்டும், நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும்ல எனக்கு எவ்வளவு பெரிய இலகன மனசுன்னு. ஐயோ, இப்படியே விட்டா எல்லாரையும் இவங்க பக்கம் இழுத்துடுவாளுங்க. உடனே நான் ஏதாவது செஞ்சாகணும். ஆனா ஒண்ணு பெரியத்த, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். பிந்து குக்கிங் கிளாஸ்ல கூட போயிருக்கா தெரியுமா? இவ எல்லா வகையான சமையலும் நல்லா செய்வா. அப்படியா? குக்கிங்கா? அது என்ன அப்படி பெரிய விஷயம் இருக்கு? குக்கிங் வந்து ரோஹிணியால கூட செய்ய முடியும்ல. ஆனா என்னோட ரேவதியால இன்னொரு வேலையும் செய்ய முடியும். அதை இந்த வீட்ல யாராலையும் செய்ய முடியாது. அப்படியா? என்ன இது? இவ பியூட்டி பார்லர் கோர்ஸ் முடிச்சிருக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்லயே அவ பார்லர் ஆரம்பிச்சிடுவா. அதனால வீட்டு பணமும் மிச்சமாகும். இது நல்ல யோசனை தானே? ஏய் மனோரஞ்சிதம், இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த பொண்ணு வீட்ல இருந்தா எல்லாருக்கும் நல்லதுதான். ஏற்கனவே அழகா இருக்கிற என்ன இன்னும் அழகா மாத்துவான்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல். அட, ஏமா அங்கே நின்னுட்டு இருக்க? நீ என் கூட என் ரூமுக்கு வா. வா, வெறும் கைய வீசிக்கிட்டு வராத. இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. எல்லாம் நம்மளோட தானே. எடுத்துட்டு வா. எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. அத்தை, நானும் போய் சந்தீப்போட ஜாதகத்தை எடுத்து வெளியில வைக்கிறேன். சாயங்காலம் புரோகிதரையா வரப்போறாருல்ல? போய் கொண்டு வா. அப்புறம் உமா பவி, இத கொண்டு போய் ரூம்ல வைங்க. சரிங்க. சுஜாதா,
3 முடிச்சு ஒரு சிறிய அது உண்மைதான் அத்தை. வாமா கருணா, உட்காரு. அத்தை, இப்ப புரோகிதரையா வந்துருவாரு. சந்தீப்புக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். நீ நினைச்சபடியே நடக்கும். ஏன் நடக்காது? இங்க பாருங்க, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்துட்டோம். இது அவ கையாலே செஞ்ச லட்டு, தெரியுமா சின்னத்த? பரவாயில்லையே அத்தை, நீங்களும் எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. லட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பவி, இவ நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி. உனக்கு தெரியும்ல, நம்ம வீட்டு விருந்தாளிங்க நம்ம வீட்டு வேலையை செய்யக்கூடாது. அதெல்லாம் இல்ல பெரியத்த, இந்த லட்டை எங்க வீட்லயே செஞ்சு கொண்டு வந்த. பேச்சு வாக்குல அக்கா தான் என்கிட்ட சொன்னாங்க, சந்தீப்க்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும்னு. அதனாலதான் வீட்லயே செஞ்சு கொண்டு வந்தேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் அவரும் சாப்பிடுவார்ல. பவி, உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகதான். நீங்களும் சாப்பிடுங்களே. ஐயோ அக்கா, அக்கா எங்க இருக்கீங்க? நாசமா போச்சு, எல்லாமே நாசமா போச்சு. போய் தொலைடி. எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டா தெரியுமா இவ? ஆனா என்னாச்சு மனோ? இந்த உமா இருக்காளே, இவ நம்ம கிட்ட சொன்னது எல்லாமே போய். இவ நம்மள ஏமாத்தி இருக்கா. இவ பெரிய பிராடு. அட என்னாச்சு? ஏன் இப்படி முகத்தை மறைச்சிட்டு நிக்கிற? அக்கா, நான் கையை எடுத்தனா எல்லாரும் சிரிப்பீங்க. மனோ, நீ கையை எடு. நீங்களே பாருங்க. அட கடவுளே, ரேவதி என்ன வேலை செஞ்சிருக்க நீ? இந்த உமா சொன்னதெல்லாம் போய். இந்த ரேவதிக்கு எதுவுமே செய்ய தெரியல. இவ சரியான பிளாப் தான். இவெல்லாம் பியூட்டி பார்லர் வச்சா எவ வருவா? அக்கா, என்னோட பியூட்டி எல்லாமே நாசமா போச்சு. சின்னத்த, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அசைஞ்சீங்களா, அதனால என்னோட கை ஸ்லிப் ஆயிடுச்சு. அதான் அப்படி கட் ஆயிடுச்சு. நீ வேணும்னு தான் ஐப்ரோ இப்படி பண்ணிட்ட. பாத்துக்கிட்டே இரு, உன் தலையில இருக்கிற மொத்த முடியும் சீக்கிரம் கொட்டிடும். உனக்கு சொட்ட தலையாக போகுது பாரு. மனோ, ஏன் இப்ப அவளை திட்டுற? இன்னைக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீதாங்கிறத மறக்காத. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? அவசரப்பட்டு எந்த ஒரு மனுஷன் முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்காது. சின்ன பாட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். என்கிட்ட ஒரு நல்ல ஐப்ரோ பென்சில் இருக்கு. என் கூட வாங்க, இப்பவே அதை சரி பண்ணிடலாம். நீ மறுபடியும் என்ன பியூட்டிஃபுல்லா மாத்திடுவியா? சரி சரி, வா சீக்கிரம் வா. லட்டு நல்லாதான் இருக்கு. ஆனா இதோட டேஸ்ட பார்த்தா லலிதா ஸ்வீட் ஷாப்ல வாங்கின மாதிரி இருக்கு. இந்த லட்டெல்லாம் சுத்தமான நெய்யால செஞ்சது பெரியத்த. இந்த ஊர்லயே இருக்கிற ஃபேமஸான கடையில செஞ்சது. ஸ்ரீனிவாசா ஸ்வீட்ஸ். எங்க கடையில இருந்தே வாங்கிட்டு வந்தியா? இல்ல பெரியத்த, இவ என்ன சொல்ல வரானா, நம்மளோட ரெசிபி மாதிரின்னு. வணக்கங்க. வணக்கங்க. வாங்க வாங்க புரோகிதரையா. வணக்கம் புரோகிதரையா. வாங்க உட்காருங்க. அக்கா, வணக்கங்க. கருணா, புரோகிதரையா. சொல்லுங்கம்மா. இது எங்க சந்தீப்போட ஜாதகம். இது இவங்க 2 பேரோட ஜாதகம்.
இந்த 3 ஜாதகத்தையும் முதல்ல நீங்க நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்ல எங்க சந்தீப்புக்கு யார் ரொம்ப பொருத்தமானவங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இவ்வளவு லேட்டா பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை கூட பிறந்துட்டு இருக்கும். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்களேன். இந்த ஜென்மத்துல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. கொஞ்சமாவது மரியாதையா பேச கத்துக்க. இல்லன்னா 4 பேருக்கு நடுவுல பேசாத. இது நம்ம சந்தீப்போட வாழ்க்கை பிரச்சனை. புரோகிதரையவ நல்லபடியா பாக்க விடு. சரி, எவ்வளவு நேரம் வேணாலும் பாருங்க. புரோகிதரையா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? எல்லாம் நல்லா இருக்குல்ல? சந்தீப்போட ஜாதகத்துல தோஷம் இருக்கு. மூன்று முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தோஷமா? என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியல. இங்க தோஷம் இருக்கிறதால சந்தீப்புக்கு கல்யாணம் நடந்த 1 வருஷத்திலேயே அவன் இறந்துடுவான். ஆனா அதுக்காக நீங்க எல்லாம் கவலைப்பட வேண்டாம். தீர்க்க சுமங்கலி யோகம் இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஓம் அக்னி ஸ்வாஹா 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 ஸ்வாஹா. இங்க பாருங்கம்மா, இந்த யாகத்துல நாம இப்ப செய்ய போறதுதான் கடைசி கட்டம். இந்த நேரம் இறந்து போனவங்களோட பேரை நீ நிச்சயமா சொல்லி ஆகணும். இந்த காரியத்தை நீ யாருக்காகம்மா செஞ்சுக்கிட்டு இருக்க? சீமா 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 சீமா. ஸ்வாஹா ஸ்வாஹா. மொத்த பூஜையும் இதோட முடிஞ்சுடுத்து. ஸ்வாஹா